ஸ்ரீராம ஜெயம். இறைவன் ஆசியால் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். சாயப்பா தங்கள் குழந்தைகளுக்கு கூறும் இன்றைய பதிவு: நீ பயணிக்கும் வாழ்க்கையில் பயணித்து சேரும் குறிக்கோளான இடத்தை தீர்மானம் செய். பிறகு பாதைகள் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய். பாதைகள் நிறைய இருக்கலாம். நேரான பாதை, குறுக்கு பாதை என பாதைகள் பல இருந்தாலும், எத்தனை பாதைகள் இருந்தாலும் என் குழந்தையான உன் பாதையை இந்த சாயப்பா தேர்வு செய்வார். நேர்மையான பாதை விளங்க நீ செய்யும் முயற்சிகள் எல்லாம் என் பரிபூரண அருளால் அதில் வெற்றி பெறுவாய். இவ்வுலகில் உண்மையான விளையாட்டு என்பது என்ன என்பதை மறந்து, கடைசியில் நாம் என்ன செய்கின்றோம், எதற்காக, ஏன் என்ற யோசனைகளையே வாழ்க்கையை நகர்த்தி செலுத்துகின்றன. உண்மையான போட்டியாளர் உன் வாழ்க்கையின் விளையாட்டில் யார் என்பது உனக்கு தெரியுமா? நீதான் உனக்கு அந்த உண்மையான போட்டியாளர். இதில் எதிரில் உள்ள அணிவிதி மற்றும் மாயைதான். அவற்றுடன் தான் நீ விளையாடப் போகிறாய். சந்தோஷங்களும் துக்கங்களும் என இரண்டு முகம் கொண்டது விதி. துக்கம் கஷ்டமான காலகட்டத்தில் பொய்யான மகிழ்ச்சி என சில நிகழ்வுகள் உனக்கு தற்போது மகிழ்ச்சி கொடுத்தாலும் நாளடைவில் அது கஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் மாயை. அதனால் உன் சாயப்பா உன் அருகில்தான் இருக்கிறேன். இவைகளை நெருங்க விட மாட்டேன். உன் குறிக்கோளையும் பாதைகளையும் தீர்மானிப்பது நான். அவற்றுக்காக எடுக்கும் முயற்சிகளை வழிநடத்துபவரும் நானே என்று முதலில் நீ மனமார்ந்து நினை. நிச்சயம் நீ உயர்ந்து நிமிர்ந்து செம்மையடைந்து வெற்றி காண்பாய். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் என் குழந்தையான உனக்கு எப்போதும் உண்டு. சாயப்பாவின் ஆசி பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கமெண்டில் ஓம் சாய்ராம் என பதிவிட்டு தங்கள் கஷ்டம் நீங்கி சந்தோஷமாக வாழ உங்கள் அனைவரின் சார்பாக இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.